My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ரிசல்ட் விட்டுருக்காங்க. இன்றைக்கி காலையில் 10 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க ஃபார் கிரீவியன்ஸ் அட்ரஸல். இந்த கிரீவியன்ஸஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய குறை நிறைகளை நீங்கள் அதில் பதிவு செய்யலாம். ஒரு வேளை எந்த விதமான கிரீவியன்ஸஸும் அவங்களுக்கு வரலை அப்படின்னா ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை ஃபைனல் ரிசல்ட்டாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் இருக்காது, உங்களுக்கு வந்திருக்கிற காலேஜ் தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற இதில் நம்ம நம்பிக்கையாகவே இருக்கலாம். ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் இருக்குது. அதில் சில முக்கியமான கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இதில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை பற்றின கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ தட் நீங்கள் இந்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனலை ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரைம் முக்கியமாக நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சார் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. அது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா வாட் எவர் த சீட், ஏதோ ஒரு சீட் கிடச்சிருச்சு. இப்போ நான் செகண்ட் ரவுண்ட் போகிறதாக இருந்தால் திரும்ப நான் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. இதற்குரிய பதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் திரும்ப பே பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்ச சீட்டில் சேர்ந்தாலும் சரி, சேராமல் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் விட்டாலும் சரி, செகண்ட் ரவுண்டுக்கு யூ ஆர் எலிஜிபிள் வித்தவுட் பேயிங் செக்யூரிட்டி டெபாசிட். நீங்கள் சாய்ஸஸ் மட்டும் நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம். ஸோ இதுக்குரிய பதில் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, சார் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அல்லது இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா போடாமல் விட்டுட்டேன், அப்போது நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போட முடியுமா அப்படின்னு கேள்வியும் சில மாணவர்களுக்கு இருக்குது. என்னுடைய இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு சீட்டு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட்லேயே பேர் இல்லை, நான் அந்த இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நேம் லிஸ்ட்டில் ரேங்க் வந்த மாணவர்கள் மட்டும்தான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் கவுன்சிலிங். மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து அன்எலிஜிபிள் ஆர் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சர்ச் கேட்டகரிஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சார் எனக்கு இப்போ சீட்டு கிடச்சிருச்சு, நான் வந்து ரீஅலாட்மெண்ட் போகலான்ட்டு இருக்கிறேன், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆர் ஒய் ஆர் Z ஏதோ ஒரு ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ ஏதோ ஒரு சீட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். இப்போ அந்த ஜாயினிங் அப்படிங்கிற ப்ராசஸுக்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அது ஜாயின்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டரை மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 4 லட்சம் கட்டியிருக்கலாம், அல்லது நீங்கள் 18,000 ரூபாயோ அந்த எந்த ஃபீஸோ அதை கட்டியிருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா 13 லட்ச ரூபா கட்டி கூட டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். 24 லட்ச ரூபா கட்டி என்ஆர்ஐனுடைய அலாட்மெண்ட் ஆர்டரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணாலும் you cannot hold that seat until otherwise you join in the particular college. அந்த காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த பார்ட்டிகுலர் சீட் உங்களுடைய சீட்டாக மாறும். நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த சீட் உங்களுடைய சீட்டு கிடையாது. அந்த சீட்டை செகண்ட் ரவுண்டில் வேக்கண்ட்டாக கொடுத்துருவாங்க. அப்போது ஒரு சீட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த காலேஜில் நீங்கள் சேரணும். காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டு த காலேஜில் நான் ரீஅலாட்மெண்ட் போகிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அப்போ அவங்க வந்து மேபி உங்கள்கிட்ட ஹாஸ்டல் ஃபீஸ் வேண்டான்னு சொல்லலாம், அல்லது சில கல்லூரிகள் நீங்கள் இல்லை எல்லா ஃபீஸையும் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்திருக்கிற கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் பே பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோவில் நம்ம கொடுத்த ஃபீஸஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன ஃபீஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வருஷம் நிறைய காலேஜஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. டியூஷன் ஃபீஸில் பெரிய வேரியேஷன் இல்லை, ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டில் பெரிய ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கல்லூரிகளை விசாரிக்க ஒரு சில கல்லூரிகள் அளவுக்கு அதிகமாகவே காசு வாங்க போகிறதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீஸை நீங்கள் கட்டினா தான் அந்த சீட்டு உங்களுடைய சீட்டாக மாறும். இப்போ இந்த சீட் உங்கள் சீட்டாக மாறினதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
அப்போ நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் சாய்ஸஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். செகண்ட் ரவுண்ட் சாய்ஸஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சா நீங்கள் சேருவீங்களோ அந்த காலேஜை மட்டும் நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டில் கொடுங்க, சாய்ஸஸில் கொடுங்க. மேபி ஒரு காலேஜில் நீங்கள் போட்டு செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஒரு 5-6 காலேஜ் போடுறீங்க, அதில் ஏதோ ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்குது, அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, ஃபஸ்ட் ரவுண்ட் காலேஜுக்கே நான் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தலைகீழாக நின்னாகவும் முடியாது. அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டை வந்து வேறு ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அவர் போய் உங்கள் சீட்டில் ஜாயின் பண்ணிடுவார். பை டிஃபால்ட் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ, எந்த சீட்டு கிடைக்குதோ அந்த சீட்டில் தான் நீங்கள் சேர வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அங்கே சேரலாம், பிடிக்கலைன்னா நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம், வெளியே போய்க்கலாம். தேர்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் திரும்ப தேர்ட் ரவுண்டுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் புதுசாக கட்டணும். ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. அதனால் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசித்து கொடுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங். ஃபஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் கூட நீங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அந்த காலேஜஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. ஆனால் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும் கொடுங்க. வேண்டான்னா அதை ஆட் பண்ணாதீங்க. வேண்டாங்கிற காலேஜை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அது வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு ஒரு தயக்கத்தோடு நிற்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை தெளிவாக இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம். ஸோ வேண்டான்னு நினைக்கிற காலேஜை ஆட் பண்ணாதீங்க. இது தவிர இன்னும் சில மாணவர்களுக்கு வந்து என்ன கேள்வினா, சார் நான் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இந்த சீட்டை ஹோல்ட் பண்ண முடியுமா? நான் தமிழ்நாட்டில் ஒரு சீட் எனக்கு கிடச்சிருக்கு, ஆல் இண்டியா கோட்டாலையும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ அல்லது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ எனக்கு கிடச்சிருக்கு, நான் 2 இடத்துலையும் சேர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்குரிய பதில் உங்களுக்கே தெரியும். லிட்ரலி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஜாயின் பண்ண முடியும், அட்மிஷன் அப்படிங்கிறது போட முடியும். 2 சீட்டையும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு வேளை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, தமிழ்நாடு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்ச கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் பார்ட் இன் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட். நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தமிழ்நாடுலேயும் செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கோட்டா ரெண்டுலேயுமே உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா, எந்த சீட்டில் நீங்கள் சேரலையோ அந்த இடத்துல நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு வராது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, ஆனால் நீங்கள் அங்கே சேரலை அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டும் போய்டும், தமிழ்நாடு ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டும் போய்டும். செகண்ட் ரவுண்ட் சீட்டில் நீங்கள் சேரலை, ஸோ தமிழ்நாடு என்டையராக உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுது. ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிது இல்லையா, அந்த சீட்டில் போய் நீங்கள் சேர்ந்துக்கலாம், விருப்பப்பட்டால் சேர்ந்துக்கலாம். அங்கேயும் சேரலைன்னா எந்த சீட்டுமே கிடையாது, 3வது ரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லா இடத்துலையும் புதுசாக செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இப்போ இந்த ரெண்டில் ஏதாவது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கோட்டா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல சேர்றீங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டானுடைய செகண்ட் ரவுண்டில் வந்த காலேஜில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் கட்டின 2 லட்ச ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அந்த 2 லட்ச ரூபா ஃபோர்ஃபிட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணிங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் கட்டின 1 லட்ச ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆர் 30,000 rupees ஃபார் த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ், அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ஃபோர்ஃபிட் ஆகிடும். ஸோ ஃபினான்ஷியல் லாஸஸ் வில் பி தேர் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் செகண்ட் ரவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங். இது ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு மட்டும் சொல்கிறேன். இன்னும் நிறைய மாணவர்கள் சென்டாக் போட்டிருக்கிறாங்க, கர்நாடகா போட்டிருக்கிறாங்க, ஆந்திரா போட்டிருக்காங்க, தெலுங்கானா போட்டிருக்காங்க, கேரளா, எல்லா ஸ்டேட்டையும் எங்கெல்லாம் ஓப்பன் ஆகுதோ அங்கே எல்லாத்தையுமே போட்டிருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் லாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 1 லட்சம் விட்டால் கூட 5-6 லட்சம் போயிடும் சாதாரணமாக. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுட்டு யோசித்து எங்கே போகணும் அப்படிங்கிற முடிவை ஃபஸ்ட்டே எடுங்க. எந்த ஸ்டேட்டில் போய் படிக்கணும், எந்த காலேஜில் படிக்கணுங்கிற முடிவை முதலே எடுங்க. அப்போ தான் உங்களால் எந்த விதமான பணத்தையும் இழக்காமல் ஒரு கல்லூரியில் சேர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஒரு சில கேள்விகளுக்குரிய பதில்கள் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டுங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பர்சனலாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு, முக்கியமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இடம் கிடைத்த மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இடம் கிடைக்காமல் காத்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் வருகிற ரவுண்ட்ஸில் உங்களுக்கும் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.